நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அண்ணா, அங்க ஒரு பைக் வருதுண்ணே, பாருங்க, அவனை பாருங்க. டேய், அவனே தான்டா. சரிண்ணா. தம்பி நீ இறங்குப்பா. நீ அண்ணா. சரிண்ணா. இங்க என்ன நடக்குது? மாருதி கார்ல என்ன சார் நடக்கும்? ஞாயிற்றுக்கிழமை மேட்ச்னா வண்டியை கொண்டாந்து இதே பழப்பா போச்சு சார். நாங்க இவ்வளவு பாக்குறோம், என்ன ஆட்டம் ஆட்டுறோம் பாருங்க சார். வேணா நீங்களும் பாருங்களேன். சொல்றா, யார் ராவுல? ஏய், டோர் தர்றா. தர்றா. டேய், கதவு தரேன்னு சொல்றேன்ல. எதுக்கு பண்றீங்க? டேய், யாரா நீ? எங்க ஐயா உன்னை கடத்த சொன்னார், கடத்திருக்கோம். யாரு உங்க ஐயா? எங்க ஐயா யாரு என்ன ஏதுன்னு பட்டியல் போட்டு உனக்கு என்ன கோனார் உரையாட கொடுப்பாங்க. கொஞ்ச நேரத்துல எங்க ஐயா போன்ல வருவாரு, அவர்கிட்ட பேசிக்கோ. கத்துன ஐயா. என்னப்பா, ஆளை கடத்தியாச்சா? வேலையை முடிச்சிட்டேயா? போன் அவன்கிட்ட கொடு. இந்தா, எங்க ஐயா பேசுறாரு, பேசுறா. யார் நீ? என்ன எதுக்காக கடத்தணும்? உனக்கு என்ன வேணும் இப்போ? இது பாரு தம்பி, அனாவசியமா கேள்வி எல்லாம் கேட்காத, சொல்றத மட்டும் செய். பக்கத்துல இருக்கிறவங்க ரொம்ப முரட்டுத்தனமான ஆளுங்க. இப்படி ரொம்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்க, நான் செல் ஆஃப் பண்ணிடுவேன். 5 நிமிஷம் பார்ப்பாங்க. என்கிட்ட ஃபோன் வரலன்னா உன்னை கூட்டு போய் மகாபலிபுரமோ செங்கல்பட்டோ போட்டு தள்ளிட்டு போயிடுவாருங்க. என்ன மிரட்டுறியா? அதை நீ எப்படி வேணா வச்சுக்கப்பா. நீ மீன் வாங்கிட்டு வருவேன்னு சொல்லி பாவம் அவன் பொண்டாட்டி வீட்டு வாசல்ல குழந்தையோட காத்துக்கிட்டு இருப்பான். 1/2 மணி நேரம் பாப்பா, 1 மணி நேரம் பாப்பா. உன்னை கடத்திட்டு போயிட்டான்ற விஷயம் தெரிஞ்சா கிராமத்துக்காரி தானே அவ, என்ன பண்ணுவா? பக்கத்துலேயே ரயில்வே ட்ராக் ஓடுது, ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணிப்பா. சொல்றத சரியா? நல்லா கேட்டுக்க. அண்ணாமலையார் கோயில் பத்திரம் தமிழரசு கையில தானே இருக்கு. தமிழரசியா? யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு தமிழரசியை தெரியும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. சொல்றத செய். தமிழரசுக்கு ஃபோன் பண்ணி அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு மீனாட்சி லாட்ஜ் வாசலுக்கு வர சொல்லு. எதுக்கு? சொல்றத செய், இல்ல ஃபோன் ஆஃப் பண்ணிடுவேன். ஃபோனு பக்கத்துல வழுக்கிய ஒருத்தர் பம்பர் அவன்கிட்ட கொடு. ஐயா, நான் ஃபோனை கட் பண்ணுறேன். அவன்கிட்ட பேசியிருக்கேன். ஃபோனை அவன் கையில் கொடுத்து தமிழரசுக்கிட்ட பேச சொல்லு. சரிங்க. இந்தா, தமிழரசுக்கு ஃபோன் போடு. குடி பண்ண. ஹலோ, யாரு? தமிழரசி, நான் சந்தானம் பேசுறேன். ஏய் சந்தானம், என்ன ஃபோன் நம்பர் மாத்திட்டியான்னு சொல்லவே இல்ல? இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னது? அதான் சாயந்தரம் ஹோட்டலுக்கு வருவல்ல, அதுக்குள்ள என்ன அவசரம்? ஆமா, அவசரம் தான். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அந்த அண்ணாமலையார் கோயிலோட பத்திரம் கூட தானே இருக்கு.
ஆமா. அதை எடுத்துட்டு மீனாட்சி லாட்ஜ் வாசலுக்கு வந்துரு. ஏன் எதுக்கு? தமிழ், என்ன நீ நம்புற இல்ல? முதல்ல அந்த பத்திரத்தை எடுத்துட்டு மீனாட்சி லாட்ஜ் வாசலுக்கு வா. இரு. என்ன திடீர்னு ஃபோன் பண்ண? பத்திரத்தை பத்தி கேக்குற? என்னத்துக்கு? அட அப்புறம் சொல்றேன். போனை வச்சுட்டுமா? சந்தானம். ஐயோ, போனை வச்சிடுறேன். நேர்ல வா சொல்றேன். சந்தானம், கோயில் சத்திய கையை விட்டு போயிடுச்சு. பத்திரம் போயிடுச்சு. எனக்கு பத்திரம் வேணும். என்னாச்சு? யாருங்க? எனக்கு யாரும் தெரியல. ஞாயிற்றுக்கிழமை நான் வழக்கமா மீன் வாங்க போற இடம் தெரிஞ்சு ஸ்பாட் வச்சு கடத்திட்டு போய் உங்கள்கிட்ட போன் பண்ண வச்சு பத்திரத்தை புடிங்கிட்டு போயிட்டானுங்க. என் கிட்ட பத்திரம் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் எனக்கும் தெரியலையே. ஆனா கார்ல வர பொறுத்தன் பேசினா, நான் சொல்றது கேளு. அப்படி இல்லாட்டி உன் பொண்டாட்டி குழந்தை கொண்டுருவேன்னு சொன்னா. என்ன சந்தானம், ஒருவேளை இது சேட்டோட வேலையா இருக்குமோ? சேச்சா, சேட்டல் அப்படி பண்ணிருக்க மாட்டான். வெளியூர்ல இருந்து இங்க பொழைக்க வந்தவன் கொடுக்கல் வாங்கல் பண்ணிட்டு இருக்கான். அப்படி ஏதாவது பண்ணா அவன் பேரு தான் கெட்டு போகும். அதுவும் போலீஸ்காரங்க எல்லாம் அப்படி பண்ண மாட்டாங்க. அநேகமா தவசி தான் இதை பண்ணிருப்பான். ஐயோ, கண்டிப்பா தவசி பண்ணிருக்க மாட்டாரு. பத்திரம் ஏன் கிட்ட இருக்குன்னு அவருக்கு தெரியாது. இப்ப என்ன சந்தானம் பண்றது? சரி, நீ சைலண்டா வீட்டுக்கு போ. டென்ஷன் ஆகாத. பத்திரம் கை விட்டு போனது யாருக்கு தெரிய வேண்டாம். ஆனா தவசி ஃபாலோ பண்ணிக்க. தவசி பத்திரம் வருதான்னு பாத்துக்க. அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா உடனே எனக்கு தகவல் கொடு. தவசி உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். அவனை நிரந்தரமா உள்ள தள்ளி வெளியே வர முடியாதபடி நான் பாத்துக்கிறேன். சரி, நீ முதல்ல சேட்டு வீட்டுக்கு போ. சேட்டுக்கு நான் யாரும் தெரியாம ஃபாலோ பண்ணிக்கிறேன். பத்திரம் நம்ம கைக்கு வரணும். பத்திரம் யார் கைக்கு வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா என்ன கடத்துறவன் யாரும் தெரிஞ்சிருமில்ல. சரி தமிழ், வண்டி வேற அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன். யாரையாவது விட்டு எடுத்துக்கிறேன். என் ஊழமும் கொண்டாடி வேற என்ன காணம்னு ஏதாவது பண்ணிக்குவா. கார் ஏதாவது இருந்தா கொடுத்தீங்கன்னா நான் வீடு போய் சேர்ந்துருவேன். சரி வா. தவசி சார், வணக்கம் சார். தவசி சார், இது உங்களோட கோயில் பத்திரம். எல்லாம் கரெக்டா இருக்கான்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சேட். பத்திரம் இவ்வளவு சீக்கிரம் என் கைக்கு வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் கூட எதிர்பார்க்கல சார். இவ்வளவு சீக்கிரம் உங்ககிட்ட பத்திரத்தை நான் கொடுப்பேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. உண்மையிலேயே இவ்வளவு நாளா இந்த பத்திரம் யார்கிட்ட இருந்தது? சார், இந்த பத்திரம் யார்கிட்ட இருந்தது, எங்க போச்சு, எப்படி இந்த பத்திரம் வந்ததுன்னு நான் சொன்னேன்னு வச்சுங்களேன், உங்க தலை சுத்திடும். எப்படியோ இந்த பத்திரத்தை நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்டேன். ஜாக்கிரதையா பார்த்துக்குங்க. இதோட நம்ம உறவு முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. நானும் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், நீங்களும் என்கிட்ட பணம் வாங்கணும். நம்ம உறவு தொடரணும்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். பொதுவாக நான் யார்கிட்டையும் பகமை பாராட்டுறதில்ல. பணத்தை செட்டில் பண்ணதுக்கப்புறமும் பத்திரத்தை கொடுக்காம நீங்கள் தள்ளி போட்டதுனால அடியாளை வச்சு அடிப்பேன்னு சொல்ல வேண்டியதாகிடுச்சு. தயவு செஞ்சு அதெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க. அதெல்லாம் நான் பழைய தவசியில் சேட். இப்போது பட்டணத்துக்கு வந்து கெட்டவனா அயோக்கியனா என் முகத்தை நானே கறி பூசிக்கிட்டு இருக்கேன். உங்கள் மனசு புண்படும்படியே அதான் சொல்லியிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. ஐயோ, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்துருங்களேன். என்னது? நீங்கள் பத்திரம் திருப்பி வாங்கிட்டீங்க இல்லையா, ஆ, அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட். தவசி சார்,
உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். சொல்லுங்க. இந்த பத்திரத்தை உங்ககிட்டேருந்து பறிக்கிறதுக்கு ஒரு சில பேர் ட்ரை பண்ணுறாங்க. நான் வெளியூர்காரன் சார், இங்கே பழப்பு நடத்த வந்திருக்கேன். அதனால் அந்த ஆள் யாருன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. அவங்க உங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க தான். எனிவே இதை சேஃபாக நீங்கள் பார்த்துக்குங்க. நான் வரேன் சார். கல்யாணம்னா கட்டிக்கலாமா, தாலியை தான் கட்டிக்கிட்டு பெற்றுக்கலாமா, இல்ல புள்ள கட்டி பெற்றுக்கிட்டு கட்டிக்கலாமா, கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி என்ன பண்ற? ஊசியா குத்துற? தலை கொஞ்சம் வலிச்சது. தலை வலிக்க ஏன் ஊசி குத்துற? ஒரு மாதிரி இருக்க, என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை வலி, தலை கொஞ்சம் பயங்கரமா வலிச்சது, அதான். ஊசி குத்துனா போயிடுமா? எனக்கு 2 நாள் ரொம்ப தலைவலி, எனக்கு ஏதாவது ஊசி குத்து. இந்த ஊசிலாம் நீ குத்தக்கூடாது. ஏன்? ஏன்? இது கல்யாணம் ஆகாதவங்க மட்டும்தான் குத்தணும். ஓஹோ, அப்ப கல்யாணம் ஆனவங்கலாம் டைகர் பாம் மட்டும்தான் போடணுமா? சரி, நான் கீழே போறேன். ரொம்ப தலைவலிச்சுன்னு சொல்லு, கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். வலி, அம்மாவோ இல்லை வேற யாராவது கேட்டா நான் மொட்டை மாடியில் உட்காந்துருந்தேன், ஊசி குத்திக்கிட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? யாராவது கேட்டா நான் உண்மையை தான் சொல்லுவேன். அண்ணாமலை கேட்டதுன்னா ஜோதிக்கு தலைவலி, மொட்டை மாடியில் உட்காந்து ஊசி குத்திக்குதுன்னு சொல்லுவேன். இல்லை, நீ சொல்லக்கூடாது. ஏன்? நீ சொன்ன வச்சுக்கோ. ஏன் இப்போ நான் மருந்து போட்டுக்கிட்டேன்ல, அந்த மருந்து வேலையே செய்யாது, பலிக்கவே பலிக்காது. அப்படியா? உங்க மருந்து கூட எங்க மருந்து மாதிரி தானா? நாங்களாம் ஊர்ல நாட்டு மருந்து கேட்டேன்னா அவங்க மருந்து தருவாங்க, ஆனா பேர் சொல்ல மாட்டாங்க. நாய் கடிச்சுதானா ஊசி போடுவாங்க, ஆனா ஊசி பேர் சொல்ல மாட்டாங்க. உங்க இங்கிலீஷ் மருந்து கூட அப்படிதானா? சரி, யாராவது கேட்டாங்கன்னா ஜோதிக்கு தலைவலி, மாடியில் உட்காந்து பேர் தெரியாத ஊசி போட்டுச்சுன்னு சொல்றேன். இல்லை, எனக்கு நீ தலைவலின்னே சொல்ல வேண்டாம். சரி, மாடியில் உட்காந்துருக்கேன்னு சொல்றேன். இல்லை வலி, என்னை நீ இங்கே பார்க்கவே இல்லை, என்னை நீ பார்க்கவே இல்லைன்னு நினச்சிக்கோ, சொல்லக்கூடாது. சரி, நான் ஒன்றும் சொல்லலை. எனக்கு எதுக்கு வம்பு? நான் ஏதாவது இங்கே இருக்கிறது அங்கே சொன்னேன்னா என் காது தான் வளரும். நீ சீக்கிரமா கீழே வந்துரு. மருந்து சரியா வேலை செய்யலைன்னா இன்னும் 2 ஊசி போட்டுக்கோ. சீக்கிரமா கீழே வா. இல்லை ஓடி போய் கல்யாணம் சாந்தி, உலகநாதா, சாந்தி, உலகநாதா, அம்மா, கதவு திறே. தங்கச்சி, அப்பா, உலகநாதா, சாந்தி, கதவு திறப்பா. அண்ணா வந்துருக்கா? சாந்தி, உலகநாதா, கதவு திற. கதவு திறே. கதவு திற, சாந்தி. சாந்தி, கதவு திற. சாந்தி, சாந்தி, மாப்ள. இது வந்த பெட்ல சாந்தி. கதவு திற. அண்ணா வந்துருக்கடா. சாந்தி, 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 கதவு திற. கதவு திறப்பா. சாந்தி, கதவு திற. சாந்தி, 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 சாந்தி. என்னாச்சு? இவ்வளவு நேரமா கதவை தட்டிக்கிட்டு இருக்கு, ஏன் திறக்கல? உலகநாதா எங்க? சாந்தி, ஏன் திறக்கல? மணி 8:30 மேல ஆகுது. உலகநாதா, ஐயோ, உலக, ஐயோ, உலகநாதா, உலகநாதா, உலகநாதா. அத்தை, என்னாச்சு? அத்தை, உலகநாதா, மாப்பிளைக்கு என்னாச்சு? என் புள்ளைக்கு என்னாச்சு? மாப்பிளைக்கு என்னாச்சு? சாந்தி, தம்பி, மாப்பிளைக்கு என்னாச்சு? உயிரோட தான் இருக்காரு.
ஆஸ்பத்திரிக்கு போனா தானே அண்ணாமலை பாப்பாரு, குழந்தை பாப்பாரு, மீன் தொட்டி வாங்கி கொடுப்பாரு. அதான் ராத்திரி அவர் சாப்பிடுற பால்ல 4 தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டேன். நிம்மதியா தூங்குறாரு. உலகநாதா, எல்லாம் உன் தலையெழுத்து. நான் செஞ்ச பாவம். உலகநாதா, என்னத்துக்கு இப்படி எல்லாம் பண்ற நீ? மாப்பிள்ளை செத்துக்கிட்டு போயிருந்தா என்ன ஆகுறது? உனக்கு என்ன? மாப்பிள்ளை ஆஸ்பத்திரி போய் அங்க அண்ணாமலை அந்த பொண்ணையெல்லாம் பார்க்க கூடாது. இனிமேல் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், சரியா? இனிமேல் இது மாதிரி எல்லாம் நீ செய்யக்கூடாது, புரியுதா? ஏதாவது ஆயிருந்தா வா வா, நீ முதல்ல வா வா. கம்மிங். ஹலோ, விசாலம் ஸ்பீக்கிங். ஹூ இஸ் ஸ்பீக்கிங்? தமிழரசி மேடம் இருக்காங்களா? ஹூ ஆர் யூ? தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. என்ன விஷயம் சொல்ல மாட்டீங்களா? இல்ல, தெரிஞ்சவங்கன்னு சொல்லுங்க. ஓ அப்படிங்களா? என்ன? இட் இஸ் நாட் மை பிஸ்னஸ். 1 செகண்ட். தமிழரசி, யாரோ லேடி பேசுறாங்க. சாரி, சத்தம் போட்டு பேசிட்டேனா? யா, நீ பேசு, யாரோ பேசுறாங்க. ஸ்பீக்கர். ஹலோ ஹலோ மேடம், நான் ஷீலா பேசுறேன். என்ன ஷீலா, எங்க இருந்து பேசுற? ஆஃபீஸ்ல இருந்து தான் மேடம். ஏன், உன் எம்டி தவசி அங்க இல்லையா? இல்ல மேடம், இப்பதான் வீட்டுக்கு கிளம்பினாரு. சேட்டு ஆஃபீஸ்க்கு வந்தா நீங்க ஃபோன் பண்ண சொன்னீங்கல்ல, இப்போ சேட்டு ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போனாரு. அப்படியா? ஆமா மேடம். சேட்டும் நம்ம தவசி சாரும் ரொம்ப நேரமா என்னவோ பேசிட்டு இருந்தாங்க. சேட்டு கிளம்பி போயிட்டாரு மேடம். அதுக்கப்புறம் தவசி சார் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு கிளம்பிட்டாரு மேடம். ஹலோ ஷீலா மேடம், சிவமணி சார் வராரு. நான் அப்புறமேட்டு கான்டாக்ட் பண்றேன் மேடம். சரி. விசாலம், விசாலம். டேய் சுபானு, சிவா, என்னங்க? வாங்க வாங்க. என்ன விஷயம்? இங்க வா, இதை எடுத்துட்டு போய் சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டு எடுத்துட்டு வா. போ. என்னங்க? சொல்றேன். Tell me what? கொஞ்சம் பொறு, சீக்கிரம் வா. Shiva, look here. போதுமாப்பா? போதும், சீக்கிரம் வா. இங்க வச்சு ஆகாட்டு. அப்புறம் சொல்றேன், இந்தா சாப்பிடு. நான் சொன்னேனே வீடியோ கேம் அதுவாப்பா? இல்ல, அப்புறம் சொல்றேன்டா, நீ ஆகாட்டு. ஒருவேளை தங்க கட்டி வச்சிருக்கீங்களோ? சாப்பிடு, சாப்பிடுடா. fellow, eat man. நீ ஆகாட்டு. தேங்க்ஸ். அட சும்மா ஆகாட்டு. வேணாங்க. அட ஷை. தமிழரசி, இந்தா ஸ்வீட். வேண்டாம். அவர் தானே வாங்கிட்டு வந்தார். இந்தா. வேண்டாக்கா. எடுத்துக்க, எனக்காக எடுத்துக்க. இந்தா. என்னங்க? ஒன் மோர் எடுத்துக்க. மறுபடியும் தேங்க்ஸ். இந்த பெட்டிக்குள்ள என்னங்க இருக்கு? டெல் மீ வாட். நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சு விசாலம். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நேரா ட்ரிப்ளிகன் போய் பால்சா சாமி கும்பிடுவோம். அப்படியே மயிலாப்பூர் போய் கபாலீஸ்வரர் கும்பிடுவோம். நேரா வடபள்ளி போய் முருகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். வெரி ஹாப்பிங்க. வடபள்ளி கோயிலுக்கு போயிட்டுப்பா நம்ம நல்ல ஹோட்டல்ல போய் சாப்பிடலாமா? எப்ப பார்த்தாலும் கோயில் கோயில் கோயில். போர். நான் வரல. டேய், நாட்டி ஃபெலா. லிசன் டாடி. என்னங்க? லிசன் டாடி. கோ டேக் பாத்.
போ போ அடி வாங்குவேன். என்னடா மறைக்கிற? குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்க. நானும் குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்க. என்னங்க இந்த புடவை எப்படி இருக்கு? ஓகே. நீ ட்ரெஸ் மாத்திக்க. ஏனி கலர் சேஞ்ச். அந்த மேரேஜ் டேக்கு வாங்கணும்ல அத கட்டிக்க. ப்ளூ கலரா? ஐயோ எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. வெரி ஹாப்பிங்க. சொல்லு தமிழ்ல சந்தானம் தான் பேசுறேன். இப்போ நீ எங்க இருக்க? இவன் வேற டோரு. நான் வெளியில தான் இருக்கேன். சேட்டு தவசிய பார்க்க ஆபீஸ்க்கு போயிருக்கான். இது? ஆமா, 2 பேரும் மீட் பண்ணி ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. பேசிட்டு சேட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் தவசி ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்காரு. இப்ப அந்த சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்துட்டு குடும்பத்தோட கிளம்பி எங்கேயோ வெளியே போறாரு. அந்த ஆள் வீட்டுக்கு வர டாக்குமெண்டோட வந்தானா? தெரியல, ஆனா அவர் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது அந்த டாக்குமெண்ட் அவர்கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் கையில எப்போதுமே ஒரு பிரீஃப் கேஸ் வச்சிருப்பாரு. அதை சாமி முன்னாடி வைக்கிறாரு, எடுக்கிறாரு. அதை பத்திரமா வச்சிருக்கிறத பார்த்தா அநேகமா அந்த டாக்குமெண்ட் அதுக்குள்ளதான் இருக்குன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரி, இப்ப நீ உடனே சேட்டு வீட்டுக்கு போ. நான் நேத்து சேட்டு வீட்டுக்கு போனேன். சேட்டு வீடு பூட்டி இருந்தது. நேத்து நீ போன, ஆனா மறுபடியும் இன்னைக்கு போ. கண்டிப்பா சேட்டு அங்க இருப்பாரு. அவரை நீ புடிச்சினா நிச்சயமா அந்த டாக்குமெண்ட் பத்தி நமக்கு ஏதாவது தெரிய வரும். சரி நான் போறேன். சரி, நீ அங்க போய் அவனை பார்த்துட்டு நேரா லாட்ஜுக்கு வந்துரு. உனக்காக நாங்க வெயிட் பண்றேன். சரி நான் வரேன். என்ன சீக்கிரம் வண்டி ரெடி பண்ணியா? பசங்க சாப்பிட்டாங்களா? இல்லை மாப்பிள்ள, அவங்க ராத்திரி வந்ததே லேட்டு, இன்னும் எந்திரிக்க கூட இல்லை. விநாயகா, இதை பாருங்க மாப்பிள்ள, வச்சிருக்கிறது 2 பசங்க. அதுங்களாவது கொஞ்சம் கண்டிச்சு வளங்க. படிச்ச பிள்ளைங்க மாதிரியா இருக்காங்க, பாதை மாறி போற மாதிரி தெரியுது. மந்திரமூர்த்தியார் பசங்களுக்கு எப்படி வாழணும்னு நல்லா தெரியும். ஊர்ல இருந்த வரைக்கும் கங்காணியார்னு மட்டு மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தீங்க. இங்க வந்து மந்திரமூர்த்தின்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டு தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லவா இருக்கு? பழசு எதுவும் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்க கூடாது, எல்லாத்தையும் மறக்கணும்னு நினைக்கிறேன் நான். நானு, அச்சை, சங்கு எல்லாருமே பழைய ஆளுங்க தானே. நாங்களே உங்க கூட இல்ல. என் குடும்பத்துக்கு யார்கிட்ட சாபமோ தெரியல. என் 2 பொண்ணுங்களும் ஒருத்தி பின்னாடி ஒருத்தியா கேன்சர்ல போய் சேர்ந்துட்டாளுங்க. அவங்கள பெத்த அம்மா நான் இன்னும் உசுர போட்டுட்டு கிடக்குறேன். குட் மார்னிங் பா. மார்னிங். என்ன பாட்டி, வழக்கம் போல அதே இட்லியும் தோசையும் தானா? சலிச்சுக்கோடா, சாப்பிடு. உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டேன்னா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன்டா. ஐயோ, ஆரம்பிச்சிட்டியா? மறுபடியும் பிளேடு போட ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு ஒரு வேலையே இல்லையா? ஏன்பா, இந்த கிழவிக்கு எப்ப பார்த்தாலும் இதே பேச்சு தான்ப்பா. ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், ஒரு பொண்ணு இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துடணும். இதை பார், எங்க அப்பா ஏகப்பட்ட சொத்தை சம்பாரிச்சு வச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் சந்தோஷமா அனுபவிக்கிறதா இப்பத்திக்கு எனக்கு ஒரே வேலை. அப்படிதானப்பா? தேவையில்லாம மறுபடியும் என்கிட்ட கல்யாணம் பேசிட்டு இருக்காது, புரியுதா? அப்பா நீங்க கொஞ்சம் சொல்லுங்கப்பா. என்ன எவ்வளவு நாளைக்குடா இதே சொல்லிட்டு இருக்க போற? அவங்க சுப்பிரமணி, சொல்லு. சரி உட்காருடா. ஆமா அப்புறம் பேசுறேன். அப்புறம் பேசுறேன். ஹாய்ப்பா. என்னப்பா ராத்திரியெல்லாம் ஊர் சுத்திட்டு வரியா? வீட்டுக்கு லேட்டா வரேன்னு பாட்டி சொல்றாங்க. சொல்லிட்டியா? நான் சொல்லடா. சந்தோஷமா? போதுமா? இதுல என்ன சந்தோஷமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்பா தேவையில்லாம போய் பேசுறான் பா இவன். என்ன பாக்குற? நேத்து நைட் இவன் லேட்டா தான்ப்பா வந்தான். லான்சர் வேற அடிச்சான் தெரியுமா உங்களுக்கு? லெஃப்ட் சைடு ஃபுல்லா அவுட். ஒயிட் லான்சரா? ஆமாப்பா, அதே வண்டிதான். அதனால இல்ல, இன்னொரு ஹிண்டோ ஆக்ஷன் வாங்கிக்கலாம். என்னப்பா சொல்லுங்கப்பா அவன்கிட்ட. தேவையில்லாம ஏண்டா
இடிக்கிறது அடிச்சு திமிரா வேற பேசுறியா நீ? டேய் அப்புறம் உன்னை பத்தி டேய் என்ன 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 பத்தி என்ன சொல்ல போற? சொல்ல, எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல. என்னடா இது? சொல்லிருவேன். எது வேணாலும் சொல்லிக்கோ அப்பா அப்பா கிட்ட. அப்பா இவன் வந்து போன வாரம் வந்து சாப்பிட்ட சொல்லு. நேரத்துல என்ன சண்டை? வாய் மூடி சாப்பிடுங்க. சொல்லிக்கடா. சாப்பிடு. சொல்லு சங்கு. ஐயா நான் சேட்டு வீட்டு வாசல்ல தான் பேசுறேன். நம்ம சொன்ன மாதிரி சேட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியூர் போயிட்டாரு. இன்ஸ்பெக்டர் சந்தானம் இருக்கானே, அவன் அந்த வாட்ச்மேன் கிட்ட ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். இப்ப நான் ஏதாவது பண்ணுமாயா? சந்தானம் உன்னை பார்த்தானா? எதிரில் தான் நிக்கிறான். சரி, போனை கட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன். ஆமா, உன் பேர் என்ன? ரத்னசாமி. ரத்தனசா. எங்கடா நிக்கிற? யார் சொன்னா? யார்? போன் அடிக்குது பாரு. எங்க ஐயா தான் பேசுவார். எடு. பேசுறேன்டா. பேசு. ஹலோ. சந்தானம் தம்பி, நான் தான் பேசுகிறேன். ஆமாம், என்னையா பெரிய பெரிய காரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ம், இப்போ எதுக்கு சேட்டு வீட்டு வாசலில் போய் நிற்கிற? என்ன மிரட்டி கோயில் பத்திரத்தை தவசியாட்ட வாங்கி கொடுத்துட்டா நீ உயிரோட இருந்தலான்னு பாக்குறியா? சேட்டை பிடிச்ச எல்லா விஷயம் தெரியுமில்ல. இப்ப கூட நீ என் செல்லுல தான் பேசிட்டு இருக்க. இந்த நம்பரை வச்சு இப்பவே உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். பண்ணி காமிக்கிறேன். ஓ, என்ன பிடிக்க இப்படி ஒரு வழி இருக்கா? தம்பி, நீ செல்போன் நம்பரை கண்டுபிடிச்சி ஆளை பிடிக்கணும்னா கும்மிடிப்பூண்டிலையோ குடுவாஞ்சேரியிலையோ எவனோ ஒருத்தன் கவர்மெண்ட் ஆஃபீஸில் கிளர்க்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் மாட்டுவான். பாவம். அதான் முடிஞ்சிருச்சு இல்லை, பத்திர விவகாரம் முடிஞ்சிருச்சு. பத்திரத்தை கொண்டு போய் தவசிட்டே கொடுத்தாச்சு. அப்புறம் எதுக்கு சேட்டு வீட்டு வாசலில் போய் நின்றுக்கிட்டு அவரை தொந்தரவு பண்ணிக்கிட்டு? வேண்டாம். இது பார், ஒழுங்கா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியோட வாழற வழியை பாரு. குழந்தை வேற இருக்குல்ல, சின்ன குழந்தை. என்ன வயசு 5 இருக்குமா 6 இருக்குமா? LKG படிக்குது இல்ல? ஸ்கூலுக்கு போன குழந்தை திரும்ப வரணும்ல. வண்டி ஏடுறா. எவ்வளவு ரிஸ்க் இருக்கு. டேய் சாப்பிட்ற? சாப்பிடு. போன காரியம் என்னாச்சு சந்தானம்? சந்தானம் உன்னதான் என்னாச்சு? ஏய் சந்தானம், என்ன இது? சேட்டு வீட்டுக்கு போறேன்னு அங்க போய் என்ன நடந்தது? அவரை அரெஸ்ட் பண்ணியா இல்ல மேல் அதிகாரிகள் வச்சு உன்னை மிரட்டினாரா? என்னாச்சுன்னு சொல்லு. வந்த உடனே போற? போனேன், சேட்டு வீட்டுக்கு போனேன். சேட்டு ஊர்ல இல்ல, வீடு பூட்டி இருந்தது. வாட்ச்மேன் கிட்ட பேசிட்டு வெளியே வர்றப்போ அன்னைக்கு மாருதி வேன்ல வச்சு கடத்தினானே அந்த சொட்ட தலைய, அவன் செல்போன்ல யாருகிட்டயே பேசிட்டு இருந்தான். என்ன பார்த்ததும் ஓடாம அங்கே நின்றுட்டு இருந்தான். என்னால என்ன பண்ண முடியுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தான். வெறி வந்து ஓடி போய் அவன் கழுத்து பிடிச்சு நசுக்கி உண்மை என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அன்னைக்கு மாருதி வேன்ல கடத்தினப்ப என்கிட்ட ஒருத்தன் பேசினானே, அதே குரல் தான் திரும்ப என்கிட்ட பேசிச்சு. இந்த விஷயத்தில் நீ தலையிடாத, மீறி தலையிட்டா உன் பொண்டாட்டி கொன்றுவேன், உன் குழந்தை கொன்றுவேன்னு மிரட்டினா. இந்த விஷயத்தை விட்டுரு சந்தானம். எதுக்கு தேவையில்லாம நீ டென்ஷன் ஆகுற? என்ன
அந்த பத்திரம் தவசி கையில இருக்கு. அது எப்படி என் கைக்கு கொண்டு வருதுன்னு எனக்கு தெரியும். நீ உள்ள வந்து காஃபி சாப்பிடு வா. வேண்டாம் தமிழ். இந்த விஷயத்துல சேட்டு சம்பந்தப்பட்டிருக்கானா இல்ல தவசி சம்பந்தப்பட்டிருக்கானா இல்ல இவங்க 2 பேருக்கு மேல யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்காங்க. எனக்கு சந்தேகமா இருக்கு. என் குழந்தை கடத்திருவேன்னு சொன்னான். அதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. ஏன் சந்தோனம் என்ன ஒரு மாதிரியா பாக்குற? நீ என்ன சந்தேகப்படுற? உனக்கு போன் பண்ணி மிரட்ட சொன்னது நானும் சந்தேகப்படுறியா? இல்ல, இனிமே இந்த விஷயத்தை முயற்சி பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். ஆனா என் குழந்தை கொண்டுருவேன்னு சொன்னான் பாரு, அவன் யாருன்னு எனக்கு தெரியும். இல்ல அது வரைக்கும் எனக்கு நிம்மதி இருக்காது. வரேன். சந்தானம், நீ என்ன சந்தேகப்படுறல்ல? இல்ல. மோர் நல்லா இருக்கா மாமா? நானே செஞ்ச மோர் மாமா. பிரமாதமா இருக்கு. ஏன் மாமா, என்னைய தானே நீங்க பார்க்க வந்தீங்க? அண்ணாமலையை பார்க்க வந்தீங்களா மாமா? சூர்யாக்குட்டி விஷயமா தானே மாமா பேச வந்தீங்க? இப்பெல்லாம் சூர்யாக்குட்டி அண்ணாமலை என்கிட்ட தரதே இல்லை மாமா, அதுவே வச்சுக்குது. அண்ணாமலை இல்லாதப்ப தான் நானும் சூர்யாக்குட்டியும் ரகசியமா பேசிக்கிறோம். ராத்திரி கூட இல்லை மாமா, சூர்யாக்குட்டி தூங்கின பிறகு அண்ணாமலை வந்து 11 மணிக்கு மேலே சூர்யாக்குட்டி எடுத்துட்டு போயிடுது. எனக்கு தனியாக படுத்துக்க எவ்வளோ பயமா இருக்கு தெரியுமா? நேற்றுக்கு நான் அண்ணாமலை தூங்கினதுக்கு அப்புறம் 3 மணிக்கு போய் சூர்யாக்குட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அப்போ அண்ணாமலையோட சூர்யா தூங்குறது இல்லையா? சூர்யாக்குட்டி என் கூட தான் மாமா தூங்கும். அது ராத்திரி படுக்கையில சுசு போகும்ல, அதனால அதுக்கு ரொம்ப வெக்கம். யார் கூடவும் படுத்து தூங்காது, என் கூட தான் தூங்கும். நான் அதை எடுத்து போட்டுருவேன், யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்களும் யார்கிட்டயும் சொல்லாதீங்க மாமா. ஏன் மாமா, எங்க அண்ணன் உலகநாத ஏதாவது சொல்லி அனுப்பிச்சதா மாமா? வர வர நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்ட. நான் ரொம்ப புத்திசாலி மாமா. சூர்யாக்குட்டிக்கு பாடமெல்லாம் கூட நான் தான் சொல்லி தரேன். மாமா, அண்ணாமலை வருது, அது என்ன பார்த்ததுன்னா என்ன திட்டம். நான் உள்ள போறேன் மாமா. அப்பா எப்போ ஊர்ல இருந்து வராரு? சங்கு திருவிழா முடிஞ்சோடனே வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு சந்தோஷமான செய்தி, கோயில் பத்திரம் சேட்டுக்கிட்டு இருந்தேன், கைக்கு வந்துடுச்சு. நீ சொல்லி கொண்டாந்து கொடுத்துட்றேன். அந்த பத்திரம் எனக்கு எதுக்கு என்ன? ஊர் முன்னாடி எல்லார்கிட்டையும் பேசி அந்த பத்திரத்தை ஒரே அடியாக அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிடலாம். அப்போ என்ன தைரியமா கேளு. சூர்யாவோட அப்பாவை அடிக்கடி பார்க்குறீங்களா? அன்பர் அப்படி சொன்னாரா? நான் இது விஷயமா அன்பர்கிட்ட பேசி பார்த்தேன். அவர் பகையை வழக்கு தான் பார்க்குறாரு. சுமூகமா விஷயத்தை தீர்ப்பான்னு பார்த்தா வெட்டுவேன் குத்துவேங்கிறாரு. நீங்கள் அன்பரை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் உலகநாதனோட சேர்ந்து வாழணுங்கிறதுல என்னை விட அவருக்கு தான் அக்கறை ஜாஸ்தி. இந்த சூர்யா விஷயமா குழந்தையே என்கிட்ட இருந்து பிரிக்கிறது அன்பர் ஒரு நாளும் ஒத்துக்க மாட்டாரு. இது பாருமா, உலகநாதனை பற்றி யாருமே சரியாக புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க. சூர்யா உனக்கு மட்டும் குழந்தை இல்லை, அவருக்கும் குழந்தை தான்.
இது எந்த கோர்ட்லையும் போய் உன்னால மறுக்க முடியாது. அதனால உலகநாதன் தான் அப்பாங்கிற சூர்யாவுக்கு இப்பவே புரிய வச்சிடுங்கிறேன். குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மாசம் ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்துட்டு போட்டுமே. அட வீட்டுக்குள்ளோட விட வேண்டாம், வெராண்டாவில் நின்று பார்த்துட்டு போட்டுமே. மிஞ்சி போனா கடத்தை கூட்டி போறாரு, போயிட்டு வரட்டுமே. பிடிவாதம் பிடிச்சேன்னா போலீஸு கோர்ட்டு கேஸ்னு போய் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடும். அம்மாடி கயிறை ரொம்ப முறுக்கணும்னா அருந்து போயிடுமா. இந்த பாரு, அண்ணன் சொல்றது சரியா தப்பான்னு கொஞ்சம் நிதானமா யோசனை பண்ணி பாருமா. 10 வருஷமா புள்ள மேல இருந்த பாசம் எங்க போச்சா? இப்ப திடீர்னு வந்திருக்காரு. முடியாதுங்க. சூர்யா கிட்ட அவரை பத்தி ஒரு வார்த்தை கூட நான் சொல்ல மாட்டேன். இங்க வருவாரு, இங்க உட்காந்து பேசணும்னு சொல்லுவாரு, நாளைக்கு வெளியே கூட்டிட்டு போவாரு, அப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவாரு. அங்க யாரு இருக்காங்க? கோமதியும் சாந்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? எங்க உலகநாதன் சொத்தெல்லாம் என் பொண்ணு மேல எழுதி வைக்க போறான்னு நினைச்சு என் பொண்ணுக்கு விஷம் வச்சு கொண்டுட்டா அப்புறம் நான் என்ன பண்றது? முடியாதுன்னு என் பொண்ணு அவரை நான் பார்க்க விட மாட்டேன். தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. அப்புறம் நமக்குள்ள இருக்கிற உறவு அத்து போயிடும். சொல்லிட்டேனா? பேசாதீங்க. கோமதி, நீ எல்லாம் அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்ல சிஐ ஏஜென்டா இருக்க வேண்டிய ஆளு. இங்க வந்து இந்த போலி டாக்டர் ஃபாலோ பண்ணிட்டு திரியற. இல்ல நேரண்டா. பெருமாளை சேவிக்க போனவன் நாமத்தை இழுத்து இழுத்து போட்டுக்கிட்டு திரியறானா? வந்துட்டான். என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறீங்க? இல்லையே, இப்பதான் நம்மளை பார்க்குறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? 4 நாள் ஆச்சு. அண்ணாமலையை பார்த்தீங்களா? அர்ஜென்ட்டாக ஒரு வேலையாக போயிட்டு இருக்கேன். இன்னொரு நாள் சாவகாசமாக பேசலாமே. அண்ணாமலை என்ன சொன்னா? அண்ணாமலை கிட்ட பேச்சு கொடுத்தேன். உங்களோட வாழ்ந்த வாழ்க்கையை அவள் அடியோட மறந்துட்டான். இப்போ அந்த பொண்ணுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கான். இனிமே உங்களோட பேசவோ தொடர்பு வச்சுக்கவோ அவள் விரும்பலை. அண்ணாமலை என் கூட வாழலைனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பொண்ணு வேணும். இது பாருங்க, அந்த குழந்தை பிறந்த உடனே நீங்கள் போய் பார்க்கல. 10 வருஷம் ஓடி போயிடுச்சு. இப்போது சூர்யா எனக்கு வேணும்னு கேட்குறீங்க. உங்களுக்கு ஏது நல்லா இருக்கா? அண்ணாமலையும் சூர்யாவும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. நடுவில் பூந்து ஏன் பிரச்சனை பண்ணுறீங்க? உங்களுக்கு இன்னொரு சம்சாரம் இருக்காங்க, அவங்களோட சந்தோஷமாக வாழ முயற்சி பண்ணுங்க. கடந்த காலங்கிறது கடல் மாதிரி, நிகழ்காலங்கிறது கையில் இருக்கிற நெல்லிக்கனி மாதிரி. கடந்த காலத்தை மறந்துட்டு நிகழ்காலத்தை பற்றி யோசிங்க. இல்ல அது இல்ல. மாப்பிள, என்ன காருக்கு முன்னாடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணு இல்ல மாப்பிள, நானு இந்த பைக்குக்கு டயர் வாங்கலாம்னு வந்தேன். அவனுங்க செத்து போனவனுக்கு மலர் வளைய வைக்கிற மாதிரி சின்ன சைக்கிள் டயர் எடுத்து கொடுத்து விட்டானுங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ஆமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏதாவது மூத்த பெண் டாக்டரோட பேசிக்கிட்டு இருக்கீங்களா? ஆம்பள. ஐயோ, இவரை நான் எங்கேயோ பார்த்திருக்கிறேனே. ஐயோ கோமதி, யோசிடா. ஆமா, நம்ம தவசி என்ன அண்ணே, புது சட்டு, புது பேண்ட், புது காரு, புது கண்ணாடி, பிரமாதம். கலக்குறீங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என்ன தெரியலையா? நான் தானே உங்க தம்பி கோமதி. கெட்டப்ப மாத்திருக்க. எப்படி? நான் இங்க கூட எல்லாம் நான் பேசுறது இல்லை. நான் பேசுவேன்னே. எப்படி இருக்கீங்க? அதை பாரு, தெருநாய் அது கூட பேசு. போங்கண்ணே போங்க. ஊர்ல கல்லு வட்டி எடுத்துக்கிட்ட பார்ட்டி எல்லாம் இங்க ஒப்பலாஸ்ட்ரா ஓட்டுதா? உங்களை சொல்ல மாப்ள, நீங்க தான் போட்டைக்கான வச்சிருக்கிறாளாச்சே. மாப்ள, எங்க போறீங்க? நில்லுங்க, உங்ககிட்ட ஒரு பஞ்சாயத்து இருக்கு. பெருமாளை சேவிக்க வர்றேன்னு சொல்லிவிட்டு இங்க தவசி மச்சானோட மீட்டிங்கு.
ஆஸ்பத்திரி போறேன்னு சொல்லிவிட்டு அங்க பெத்த பொண்ணோட மீட்டிங்க. மாஜி பொண்டாட்டி எங்க சந்திக்க போறீங்க? ஹோட்டல்ல ரூம் போட்டு சந்திக்கிற ஐடியாவா? இங்க பாருங்க மாப்ள, வீட்டுல கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி வச்சிருக்கீங்க. அவளை ஏமாத்திட்டு இந்த வப்பாட்டியோட சேர்ந்து வாழ்ற ஐடியாவை எல்லாம் யோசிக்காதீங்க. மாப்ள, ரொம்ப நாள் வாழலைன்னா பொண்டாட்டி கூட வப்பாட்டி தான். இப்படி பேசினா கார்ல ஏத்த மாட்டீங்க. ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்க, நான் சண்டீரு. என் தங்கச்சிக்கு ஏதாவது துரோகம் பண்ணீங்க, தீட்டி வச்சருவாள், வெட்டு நாள் வெட்டி போடுவேன். ஆமா, வர்ற மாப்ள. இந்த மீட்டிங்க்கு உங்கள் 4 பேரை மட்டும் எதுக்காக கூப்பிட்டேன்னா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கம்பெனிக்கு நான் எம்டியாக பொறுப்பேற்றதுலேருந்து நீங்கள் எல்லோரும் என் கூட இருக்கீங்க. இதுக்கு முன்னாடி எம்டியாக இருந்தவங்ககிட்ட நீங்கள் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருந்தீங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் எந்த அளவுக்கு சின்சியராக வேலை பார்க்கங்கிறத பொறுத்து தான் உங்களை தொடர்ந்து வேலைக்கு வச்சுக்க முடியுமான்னு நான் முடிவு பண்ணுவேன். சார், நாங்கள் கம்பெனிக்கு லாயலாக தான் சார் இருக்கோம். முந்தி தமிழரசி மேடம் இருக்கும்போது சில தவறுகள் நடந்திருக்கலாம், அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை சார். ரைட், பழசை பற்றி பேச வேண்டாம் சிவமணி, இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசுவோம். மலேசியாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி பெரிய கட்டடம் ஒன்று கட்ட போகிறாங்க. இந்தியாவில் 4 கிரானைட் கம்பெனிக்கிட்ட கொட்டேஷன் கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்தே ஆகணும். இதுக்கு நம்ம எவ்வளோ கோட் பண்ணலாம், எவ்வளோ கோட் பண்ணால் அப்ளிகபிளாக இருக்கும்னு கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். இது ஒரு 5 கோடி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் நம்ம விடவே கூடாது. நாம் கோட் பண்ணுற விஷயம் வெளியில் யாருக்குமே தெரியக்கூடாது, நமக்குள்ளேயே இருக்கணும். புரியுதா என்ன நான் சொல்கிறது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், செக். என்ன ஷேல் அது? முக்கியமான மீட்டிங் இருக்குது, அர்ஜென்ட்டாக செக்கில் ஏதாவது கையெழுத்து போடணும்னு கேட்டேன்ல. சாரி சார், மிஸ் பண்ணிட்டேன். முக்கியமானது. சார், இன்னும் 2. சாரி சார். இந்த டெண்டருக்கு நாம எவ்வளோ கோட் பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இது ஒரு 5000 டன் கிரானைட் கல் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் முடிகிறதுக்கு எப்படியும் ஒரு 3 வருஷம் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு 500 ருபீஸ் சார்ஜ் பண்ணலான்னு நினைக்கிறேன். சார், நம்ம ஏற்கனவே ராகேஷ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 650 ரூபா கோட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு தீபக், இது இந்த கம்பெனி செய்கிற முதல் ஆர்டர். இப்போது ப்ராஃபிட் பார்க்க வேண்டாம், முதல்ல நமக்கு வேலை நடக்கட்டும். அவங்களோட எப்போ நம்ம கான்டாக்ட் இருந்துகிட்டே இருக்கணும். புரியுதா சார்? இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் கோட் பண்ணுற அமௌண்ட்டு ரொம்ப லோவாக இருக்குது சார். ஆனால் நீங்கள் நம்ம கம்பெனிக்கும் அந்த மலேசியன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கும் தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அதனால் நீங்கள் சொன்ன அமௌண்ட்டையே கோட் பண்ணிடலாம் சார். ஓகே, 1 ஹவரில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுங்க. நான் சொன்ன அமௌண்ட்டே கோட் பண்ணுங்க. அந்த ஃபைல் ஆஃபீஸில் இருக்கக்கூடாது, எப்போ என் ப்ரீஃப் கேஸில் இருக்கணும். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.